காலை வணக்கம். எல்லாரும் தியேட்டர் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு மதிப்பெண் வினா தான் நம்மளுடைய தியேட்டர்ல இருக்கிற சிறு தேர்வு. அதுக்குரிய வினாக்கள் தான் இங்க எழுதி போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. சரியா? இது புத்தக உள் வினாக்கள். உங்களுக்கு நான் இப்ப கொடுத்துருக்கிறது புத்தக உள் வினாக்கள். ஒரு ஒரு கொஸ்டினா நான் படிக்கிறேன், நீங்க கிளியரா எழுதிட்டீங்க. நான் படிக்க எழுதுங்க. போர்டு தெரியலன்னா சொல்லுங்கம்மா. கிளியரா தெரியுதா போர்டு? மேரி தெரியுதா இல்லையா? ஏன் மேரி இப்படி முழிக்கிற? பேப்பன் முழிக்கிற? ஏன் தனுஷே தெரியுதா போர்டு? கிளியரா வச்சுக்கோ மொபைல. நான் இப்ப கொஸ்டின் படிக்கிறேன், எழுதுறீங்களா? படிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், பெரும் சித்திரனாரின் இயற்பெயர் டேஷ். ஃபர்ஸ்ட் ஒன், பெரும் சித்திரனாரின் இயற்பெயர் டேஷ். செகண்ட் ஒன், தென்னன் மகளே. இதில் தென்னன் என்பவன் டேஷ். தென்னன் மகளே, இதில் தென்னன் என்பவன் டேஷ். தேர்ட் ஒன், பெருஞ்சித்திரனாரின் திருக்குறள் மெய் பொருளுரை தமிழுக்கு டேஷாக அமைந்தது. பெருஞ்சித்திரனாரின் திருக்குறள் மெய் பொருளுரை தமிழுக்கு டேஷாக அமைந்தது. ஃபோர்த் ஒன், சாகும் போதும் தமிழை படித்து சாக வேண்டும் என கூறியவர் டேஷ். சாகும் போதும் தமிழை படித்து சாக வேண்டும் என கூறியவர் டேஷ். ஃபிஃப்த் ஒன், அன்னை மொழியே என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் டேஷ். அன்னை மொழியே என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் டேஷ். செந்தமிழ் பிரித்து எழுதுக. செந்தமிழ் பிரித்து எழுதுக. செவன்த் ஒன், தும்பி என்பதன் பொருள் டேஷ். தும்பி என்பதன் பொருள் டேஷ். புரியுதா? எங்க பிரியங்கா தான் காணோம்? பிரியங்கா இன்னும் கடைக்கு போயிட்டியா? இருக்குல்ல ஏப்ல மாப்பிள கடையில ஒரு நம்ம சொல்லிட்டு கிளாஸ்க்கு. அப்துல் கலாம் சிக்னல் எங்க கிடைக்குதா உட்காருங்கப்பா. 7 क्वेश्चन எழுதிட்டீங்களா? கிளியரா? உட்கார்ந்து அப்புறம் மாத்திட்டு இருந்தாங்க. எழுதிட்டீங்களா? 7 மேரி 7 क्वेश्चन எழுதிட்டியா? மேரி இங்க கவனி. 7 क्वेश्चन எழுதியாச்சா? 8 ஒன் சொல்லலாமா? டேமியன் தெரியுதா? டேமியன் போர்டு தெரியுதா? டேமியன் டேமியனுக்கு போர்டு கிளியரா தெரியுதா? டேமியன் பேசுறது கேக்குதா? எய்த் ஒன், இரட்டுற மொழிதல் டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது. இரட்டுற மொழிதல் டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது. நைன்த் ஒன், ஒரு சொல்லோ தொடரோ. போர்டு தெரியாதுப்பா. போர்டு தெரியுது பிள்ளைங்களுக்கு. நான் பரவாயில்ல, நான் தெரியலாம் பரவாயில்ல, பிள்ளைங்களுக்கு போர்டு தெரியும். ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள்பட வருவது டேஷ். ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள்பட வருவது டேஷ். 10th one, சந்த கவிமணி என
சந்த கவிமணி என குறிக்கப்படுபவர் டேஷ். சந்த கவிமணி என குறிக்கப்படுபவர் டேஷ். கலாம் இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? எல்லா क्वेश्चन கரெக்ட்டா காப்பி பண்ணிருக்கணும். அப்புறம் தெரியலன்னு சொல்லக்கூடாது. கலாம் சந்த கவிமணி என குறிக்கப்படுபவர் டேஷ். 11th one தமிழ் அழகனாரின் இயற்பெயர் டேஷ். தமிழ் அழகனாரின் இயற்பெயர் டேஷ். 12th one டேஷ் அணிகலன்களாக பெற்ற மொழி தமிழ். 12th one டேஷ் அணிகலன்களாக பெற்ற மொழி தமிழ். ராகுல் கேக்குதா? ராகுல் நிவிதா கேக்குதாடா? நிவிதா கேக்குதா? ஓகே. 13th one புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பு டேஷ். புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பு. திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர். திருவள்ளுவர் தவச்சாலையை தவச்சாலை ஒன்றை அமைத்தவர் டேஷ். அமைத்தவர் டேஷ். 17th one திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தை படைத்தவர். டேஷ். பசங்க லைன்ல இருக்காங்களா? எல்லாருக்கும் தெரியுதான்னு கேளுங்க. போடு தெரியுதான்னு. 18th one மொழி ஞாயிறு. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? அழைக்கப்படுபவர் டேஷ். 19th one தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர் டேஷ். நடத்தி வருபவர் டேஷ். டேஷ். எல்லாருக்கும் போர்டு தெரியுதாப்பா? நான் எழுதுற क्वेश्चन ஆன்சர்லாம் தெரியுதா? எல்லாருக்கும் தெரியுதாப்பா? அண்ணா யாராவது ஏதோ கை காட்டுறாங்க. கை காட்ட சொல்லு. தெரியுதா? கை காட்ட சொல்லு. மா தெரியுது அப்படினா கை தூக்கி காட்டுமா. தெரியல அப்படினா இப்படி காட்டு. வாய்ஸ் கிளியரா கேக்குதா? கிளியரா கேக்குது. யாரு? சரண்யா. சரண்யா கேக்குது. சரண்யாக்கு கேக்கலையா நான் பேசுறது? கேக்குதா? சரண்யா கேக்குதா? ஓகே. அருண் எங்க காணோம்? அருண் பிரகதீஷ் அடுத்தது பாவனார் நூலகத்தை
உருவாக்கியவர் உருவாக்கியவர் டேஷ் பாவனர் ஸ்பெல்லிங் நான் இந்த பக்கம் பாவம் உருவாக்கியவர் டேஷ் 21 ஒரு நாட்டு வளத்திற்கு தக்கபடியே ஒரு நாட்டு வளத்திற்கு தக்கபடியே அந்நாட்டு மக்களின் டேஷ் அமைந்திருக்கும் டேஷ் அமைந்திருக்கும் நான் எதை தெரியலன்னு சொல்றாங்களான்னு பாருங்க பாதி வசனம் தெரியலன்னு சொல்லுவோம் அது பார்த்துட்டே இருக்கும் 22 நெல் கேழ் வரகு இவற்றின் அடி டேஷ் 23 கீரை வாழை இவற்றின் அடி டேஷ் அருண் பிரகதீஷ் வந்துட்டான் லைன்ல அவனுக்கு தெரியுதான்னு கேளுங்க பா தெரியுதா அருண் பிரகதீஷ் கை தூக்குப்பா மிஸ் பேசுறது கேக்குதா ஓகே 24 நெட்டி நெட்டி மிளகாய் செடி கேக்குறியாமே சண்முக பிரியாமா கேக்குதா கை தூக்குடா கேக்குதா போர்டு கிளியரா தெரியுதா ஓகே நெட்டி மிளகாய் செடி இவற்றின் அடி டேஷ் 25 குத்துச்செடி புதர் புனேஷ் யாராவது கேக்குறாங்க போர்டு தெரியல சொல்றாங்க எல்லா பார்த்து தெரியுது இவற்றின் அடி டேஷ் 26 கரும்பின் அடி டேஷ்
27 கம்பு சோளம். இவற்றின் அடி டேஷ். மூங்கிலின் அடி டேஷ். மூங்கிலின் அடி டேஷ். 29 புலி வேம்பு. இவற்றின் அடி டேஷ். இவற்றின் அடி டேஷ். தெரியுதா? எல்லாருக்கும் தெரியுதாப்பா? அருண் பிரகதீஷ், அருண் பிரகதீஷ், என் வாய்ஸ் கேக்குதா? ஓகே ஓகே. 13 அடி மரத்தில் இருந்து பிரியும் மாபெரும் கிளை. மாபெரும் கிளை டேஷ். மாபெரும் கிளை டேஷ். அடுத்தது विघ्नेश का डाउट आ विघ्नेश विघ्नेश பா விடையெல்லாம் கண்டுபிடிச்சுக்குங்க சரியா? பக்கத்துல புக் வச்சுக்கோ. உடனே கண்டுபிடிச்சி எனக்கு விடையை அனுப்பி விட்டுறணும். புரியுதுங்களா? இதுல இருந்து 25 மதிப்பெண்ணுக்கு தான் உங்களுக்கு திங்கட்கிழமை 1 மார்க் டெஸ்ட். புரியுதா நான் பேசுறது? கலாம் கேக்குதா? ஓகே. அடுத்தது 31 கவையின் மாபெரும் பிரிவு. மாபெரும் பிரிவு டேஷ். 32 நான் உங்களை பார்த்துட்டே தான் இருக்கேன். உங்களுக்கு புரியலனா கையை தூக்குங்க. புரியுதா? சவுண்ட் கேட்கல, போர்டு தெரியல அப்படின்னா கை தூக்கு. கொம்பின் பிரிவு. கை தூக்குறீங்க. பாட்டிங்க டவுட். சண்முகப்பிரியா. சண்முகப்பிரியாக்கு என்னவா? கேக்கலையா? கேக்கலையா? இப்ப கேக்குதா? என்ன கேக்கல? கேக்குதா? இந்த ஒரு பக்கமா மாட்டேடல. கொம்பின் பிரிவு டேஷ். 33 கிளையின் பிரிவு. கிளையின் பிரிவு டேஷ். 34 சினையின் பிரிவு டேஷ்.
சண்முகப்பிரியா இப்ப பேசு. உனக்கு என்ன டவுட்? என்ன டவுட்மா? இப்ப பேசுங்க. ஒண்ணும் இல்லையா? சண்முகப்பிரியா என்ன டவுட் கேளு. போயிடுமா? ஏய் வா. என்ன டவுட் இல்ல? சண்முகப்பிரியா என்ன டவுட்? ஒண்ணு இல்லையா? ஏதோ கையாட்டம்ல கையாட்டு. ஒண்ணு இல்ல அப்படின்னு கையாட்டு. என்ன இது? ஒன்றா என்ன டவுட் ஆமா? 14 பிரிவு டேஷ். என்ன டெஸ்ட் ஆமா? அதுக்கு மண்டே இருக்குல்ல உங்களுக்கு क्वेश्चन 36 குச்சியின் பிரிவு டேஷ். சுள்ளி விறகு. சுள்ளி விறகு கட்டை என்பன டேஷ். இலை தாள் தோகை. இலை தாள் தோகை என்பன டேஷ் வகைகளை குறிக்கும். டேஷ் வகைகளை குறிக்கும். சோளம் அல்லது சோளம் கரும்பு. கரும்பு முதலியவற்றின் கொழுந்து. முதலியவற்றின் கொழுந்து. டேஷ் கரும்பின் நுனிப்பகுதி. கரும்பின் நுனிப்பகுதி டேஷ். பூவின் தோற்ற நிலை. பூவின் தோற்ற நிலை டேஷ். 42 பூ விரிய தொடங்கும் நிலை. பூ விரிய தொடங்கும் நிலை டேஷ். பூ விரிய தொடங்கும் நிலை டேஷ். 43 பூ மலர்ந்த நிலை.
பூ மலர்ந்த நிலை டேஷ். இந்த 43 வினாக்கள்ல இருந்து உங்களுக்கு 25 மதிப்பெண். என்னைக்கு? திங்கட்கிழமை வரைக்கும் டெஸ்ட். ஓகேவா? உங்களுக்கு 42 வினாக்கள் கொடுத்துருக்கோமா? எல்லாமே நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ண போறீங்க. எல்லாத்தையும் ஆய்ந்து விடைய பக்கத்துல எழுதி வச்சுக்கோ. புரியுதா நான் பேசுறது? அருண் மிஸ் பேசுறது புரியுதாப்பா? ஓகேப்பா, கிளியரா இருக்கா? சரி, கொஞ்சம் பேர் மட்டும் தான் எனக்கு ஹோம்வொர்க் சென்ட் பண்ணீங்க. அதாவது உங்க பேரண்ட்ஸ்ட்ட கொடுத்து சைன் வாங்குறீங்க. இதுல இருந்து 25 மார்க் டெஸ்ட். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? 25 மதிப்பெண். இந்த क्वेश्चन 43ல இருந்து தான் டெஸ்ட். என்னைக்கு? என்ன அருண்? வாட் ஹேப்பன்? தெரியுதா? மிஸ் சார், இந்த அருண் பிரகதீஷ்க்கு சவுண்ட் வைங்களா? அவன் என்னமோ சொல்றான். வெயிட் வெயிட், வர வெயிட் வெயிட். இப்ப அன்மியூட் பண்ண சொல்றேன். அன்மியூட் பண்ண சொல்றேன். சொல்லுப்பா சொல்லுப்பா. புரியல. நான் வெளியூர்ல இருக்கேன். நீ வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பு. அதான் மிஸ், முன்னாடி என்னால அனுப்ப முடியல, அதனால தான் நான் அனுப்பல மிஸ். சரி, இப்ப பரவாயில்லை. இந்த 43 क्वेश्चनக்கும் எனக்கு ஆன்சரும் அனுப்பணும். டெஸ்ட் क्वेश्चन பேப்பர் நான் சென்ட் பண்ணும்போது எனக்கு டெஸ்ட் எழுதி அனுப்பணும். ஓகேவா? உனக்கு என்ன டவுட்னாலும் உடனே எங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோ. ஹோம்வொர்க்லாம் சென்ட் பண்றதமா நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி எங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. புரியுதுங்களா? ஷியாம்லா, ஷியாம்லா தூங்காத ஷியாம்லா. இப்பதான் மிஸ் இன்ட்ரஸ்டா இருக்கேன். என்னதுடா மிஸ் பேசுறதா? இப்பதான் மிஸ் இன்ட்ரஸ்டா இருக்கு படிக்க. அப்படியா? வெரி குட் வெரி குட். ஓகே. அன்மியூட் பண்ணி வச்சிருந்தா இந்த மாதிரி நடுவுல பேச முடியாதுடா. அதனால தான் இப்ப அன்மியூட் பண்ணி நீ பேசினா எல்லாருக்கும் கேட்கும். எல்லாருக்கும் கேட்கும். ஓகேவா? இது மாதிரி உனக்கு டவுட் அப்படின்னு சொல்லி கை தூக்குனா நாங்க பேசுவோம். ஓகே நிவிதா, டெஸ்ட் ரெடி ஆயிட்டியா? ஆன்சர் எல்லாம் எழுதிட்டியா? அதுக்குள்ள 25க்கு ஆன்சர் எழுதிட்டியா? பாருடா. ஓகேப்பா, ஆல் தி பெஸ்ட். நல்ல டெஸ்ட் எழுதுங்க. இனிமே இன்சைட் தி லெசன் 3L க்கு இது ஃபர்ஸ்ட் இயர். இன்னும் 2L க்கும் இன்சைட் தி லெசன் 1 மார்க் தான் டெஸ்ட். சரிங்களா? அதுக்கு அப்புறம் 4th இயர் போலாம். ஓகே, தேங்க் யூ சண்முகப்பிரியா. தேங்க் யூ.